முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அப்பா, கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரையும் இப்படி பயமுறுத்திட்டாளே. செவந்தி, ஈஸ்வரி, ஏமா எங்க செவந்தியை காணோம்? அத வராங்க. வந்துட்டீங்களா? செவந்தி, நாளைக்கு ரகுக்கு கோயிலுக்கு போய் வாழை மரத்துல தாலி கட்டி தோஷம் நீங்கிறதுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொன்னீங்களே, அந்த பரிகாரத்துக்கான சாமான்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? எல்லாம் வாங்கி தயாரா வச்சிருக்கேன் மாமா. நீங்க பரிகாரம் பண்ற ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறீங்களா? அவருக்கு அப்பவே ஃபோன் பண்ணிட்டோமா, அவர் நேரா கோயிலுக்கே வர்றேன்ட்டாரு. சரி மாமா. ரகுவோட ஜாதகத்துல 2 தாரம் இருக்குன்னு ஜோசியர் சரியா பார்த்து சொல்லியிருந்தா அப்பவே வாழை மரத்துக்கு தாலியை கட்டி தோஷத்துக்கான பரிகாரத்தை பண்ணி முடிச்சிருக்கலாம்ல. இப்ப அந்த தோஷம் பூரணி ரூபத்துல நம்ம வீட்டுல எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணி முடிச்சுட்டா ரகுவுக்கு இருக்கிற தோஷமும் நீங்கிடும், பூரணியை பிடிச்ச கரகமும் போயிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. நாளைக்கு கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணா ரகுக்கு இருக்கிற தோஷம் நீங்குங்கிறது சரிதான். அதுக்காக கிரக நீங்கி பூர்ணி சாந்த சுரூபியா மாறுவான்னு மட்டும் நீ கனவுலையும் நினைச்சிடாத. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன இப்படி சொல்றீங்கன்னா உண்மையை தான் சொல்றேன். அத்தை, மாமா சொல்றதுதான் சரி. நாம பூர்ணிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் திருத்த முடியும். அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நாளைக்கு கொடுக்க போறோம். எனக்கு ஒன்னும் புரியலம்மா. அத்தை, இது வரைக்கும் ரகுவுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு தானே பூர்ணி கிட்ட சொல்லி பயம் காட்டிட்டு இருந்தோம். நாளைக்கு ரகு வாழை மரத்துக்கு தாலி கட்டி தோஷம் நீங்கிற பரிகாரம் பண்ண போறாருல, அத மாத்தி ரகுவுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு பூர்ணியை நம்ப வச்சுட்டா கொஞ்ச நாள் பேய் ஆட்டம் ஆடுவா. அதுக்கப்புறமா முடியாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவா. அதுக்கப்புறமா அடுக்க ஒடுக்கமா ரகு கிட்டயும் நம்ம கிட்டயும் ஒழுங்கு மரியாதையா நடந்துப்பா. அதனால நாளைக்கு காலையில கோவில்ல நான் சொல்ற மாதிரி அவளுக்கு பெரிய ஆட்டம் காட்டுறோம். காட்டிடுவோம். தட்டுல பட்டு புடவை, பழம், பூ, குங்குமச்சிமல்னு நம்ம பெட்ரூம்ல இருக்க. ஒன்னும் புரியலையே. பூர்ணிமா, நாங்க எல்லாரும் ரகு சிந்து கல்யாணத்துக்காக கோயிலுக்கு வந்துட்டோம். நீ இந்த பட்டு புடவைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா கோயிலுக்கு வந்து அவங்க 2 பேருக்கும் அச்சுத போட்டு ஆசீர்வாதம் பண்ணு. ரகுவுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இதுல நான் கண்டிப்பா வரணும்னு லெட்டர் வேற. இந்த புடவைய கட்டிக்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? ரகுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நிச்சயமா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவாரு. The number you are trying to reach is currently switched off. Please try again later.
அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ரகு நம்பருக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. விஷயம் தெரிஞ்சு நிச்சயம் நான் ஃபோன் பண்ணுவேன்னு அவரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ரகு, நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. ஃபோன் பண்ற சம்பந்தி. ம் பேசுங்க. அம்மா. ஹலோ அம்மா. ஏ பூர்ணி, நானும் அப்பாவும் மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்கு இங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தா உன் ஆளையே காணோம். என்னன்னு விசாரிச்சா நீ வீட்ல இருக்கன்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்காம அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? என் புருஷனுக்கும் இன்னொருத்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஃபோன் பண்ணி உன் புருஷனோட கல்யாணத்துக்கு வரலையான்னு கேக்குற? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாமா? மனசாட்சி இருக்கிறதுனாலதான் நானும் உங்க அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். நீங்க பெத்த பொண்ணோட வீட்டுக்காரருக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நடக்குது. அத தப்புன்னு சொல்லி தட்டி கேட்காம 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ண போயிருக்கீங்க. இதான் உங்க மனசாட்சியா? ஆமாண்டி, நீ சிந்துவோட வாழ்க்கைய ஒரு வீடியோ போட்டு சீரழிச்சிட்ட. அதுக்கு பரிகாரமா அந்த பொண்ணை நாங்க எல்லாருமா சேர்ந்து மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இங்க நடக்கிற கல்யாணம் நீ பண்ண பாவ தோஷங்களை எல்லாம் கழிக்கிறதுக்கான கல்யாணம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் கிளம்பி இங்க வா. ஏன் வாழ்க்கைய பத்தின அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம கல்யாணத்துக்கு கிளம்பி வா கிளம்பி